Hi all, welcome back to my channel Cook with Gayatri Raj. இன்னைக்கு நாம சீஸ் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு தோசை மாவு எடுத்துர்க்கேன். மாவை ஆட்டிட்டு ஒரு 3-4 days கழிச்சு இருக்கிற மாவா எடுத்துக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா வரும். தோசை மாவு எடுத்துக்கலாம் இல்ல ஆப்ப மாவு எடுத்துக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். அது கூட இப்போ நான் கொஞ்சம் ஆனியன் சேர்க்கறேன். கிரேட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் ஆட் பண்றேன். ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கிற கார்ன் ஆட் பண்றேன். கொத்தமல்லி, கறிவேப்பிலை இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்றேன். இப்போ வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தோசை மாவுல ஏற்கனவே சால்ட் இருக்கும். இப்போ வெஜிடபிள் ஆட் பண்ணுறதுனால அதுக்கான சால்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் கியூப்ஸ் எடுத்திருக்கேன். நான் அமுல் சீஸ் கியூப்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நேரம் முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க, ஒரு 30 minutes முன்னாடியே. அப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ஒரு கியூபை 6 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மற்ற சீஸ் கியூப்ஸையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பணியார பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு ஊற்றிக்கலாம். மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா பணியாரம் ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும். அது நல்லா இருக்காது. மாவு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு சீஸ் கியூப்ஸை இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு பணியாரத்துலேயும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு லோ ஃப்ளேமில் 3 minutes வேக வச்சுக்கலாம். இப்போ 3 minutes ஆயிடுச்சு. இப்போ எல்லா பணியாரத்தையும் டர்ன் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு 3 minutes லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ லிட் போட தேவையில்லை. த்ரீ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிளேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி அந்த மாவில் ஆட் பண்ண வெஜிடபிள்ஸை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை கீழே லைன் பண்ணிவிட்டு ஒரு பணியாரமாக இந்த மாதிரி லைன் பை லைன் அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ பணியாரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா சீஸியான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. ஈட் டேஸ்டி, பி ஹாப்பி.